அன்பார்ந்த தோழர்களே வணக்கம். திப்பு சுல்தான் கண்டுபிடித்த ராக்கெட் ஆங்கிலேயரை அதிர வைத்து ராக்கெட்டின் வாலை கட்டி, அதாவது ராக்கெட்டில் வால், அதாவது அரிவாள், கொலைக்கருவியை வைத்து அனுப்பியவர் மாவீரன் திப்பு சுல்தான், இந்தியாவின் முதல் விடுதலை புலி. அதற்கு அடுத்தபடியாக விலங்குகளை விரட்ட கொள்ள பட்டாசை பயன்படுத்தினர். இந்த பெருமத வெறியர்கள் கொண்டாடும் விழாக்களில் சுற்றுச்சூழல் கேடான விழாவாக இருக்கக்கூடிய தீபாவளி, சுற்றுச்சூழல் கேடுகளை அமோனிய புகை, பாஸ்பரஸ் புகை, கந்தக புகை, நைட்ரேட் புகைகளை பரப்பக்கூடிய பண்டிகையாக தீபாவளி திருநாளை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அதே தமிழ்நாட்டு பாரம்பரிய பழந்தமிழர்கள் கொண்டாடிய விழாக்கள் யாவும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காதவை, அறிவியலுக்கு உகந்தவை. இங்கனம் இருக்க காலப்போக்கில் அனைத்து சமய விழாக்களிலும் பட்டாசு பயன்படுகிறது. மற்றும் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் இந்த தீப ஒளி திருநாளாக இருந்த விளக்கேற்றும் கார்த்துளை நீக்கிய தீப திருநாள் தமிழ்நாட்டு பண்டிகையை, பௌத்தர்களுடைய பண்டிகையை, சிராமணர்களுடைய பண்டிகையை பிராமணர்கள் எடுத்துக்கொண்டு கட்டுக்கதைகளை பரப்பிவிட்ட இந்த தீபாவளியில் இந்த பட்டாசுகள் அதிகமாக விற்கின்றன. அதுபோலவே அனைத்து சமய விழாக்களிலும் இப்பொழுது பட்டாசு பயன்படுத்தப்படுகிறது. திருமணம், பிறந்தநாள், இறப்பு மற்றும் அரசியல் கட்சிகளின் நிகழ்வுகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அங்கனமே பிற சமய விழாக்கள் யாவற்றிலும் பட்டாசு பிரிக்க முடியாத இடத்தை பெற்றுவிட்டது. சரி, அப்படியானால் ஒரு நாடு மற்றொரு நாடுடன் போர் புரியும் பொழுது அல்லது தற்காப்புக்காக பயன்படுத்துவது வேண்டுமானால் இந்த அமோனியம், கந்தகம், பாஸ்பேட், நைட்ரேட் ஆகிய வெடிப்பொருட்களை, அதுவும் மனித சமுதாயத்துக்கு எதிரானது தான். ஏதோ உள்நாட்டு பாதுகாப்பு, அண்டை நாட்டிடமிருந்து நாட்டு தற்காப்பு என்கிற பெயரில் அதை ஓரளவு பொறுத்தாற்றி கொண்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அனாவசியமான அரசியல் கட்சி விழாக்களுக்கும், மூட நம்பிக்கை தீபாவளிக்கும் மற்றும் இதுபோன்ற இறப்பு மற்றும் பிற சமய விழாக்களுக்கும் பட்டாசு பயன்படுத்துவதை முற்றிலும் மக்களும் பிற மாந்த குலத்தாரும் கைவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், அவ்வாறு கைவிட்டு அதனுடைய பயன்பாடு குறைந்தால் ஒழிய பட்டாசு ஆலைகள் மூடப்பட மாட்டாது. அப்படியானால் நீங்கள் உலகத் தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று பொது உடைமை சிந்தனை பேசி கொண்டிருக்கக்கூடிய அறிவு பகலவன் சேனலின் மார்க்சிய இளவேனிலாகிய தாங்கள் எப்படி பட்டாசு தயாரிக்கும் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை இழித்தும் பழித்தும் தவறு என்று பேசுகிறீர்கள் என்று ஒரு சாரார் என்னை கேட்பார்கள். இந்த இராணுவ பயன்பாட்டிற்கு மட்டும் இந்த வெடிப்பொருள் பயன்படுவது இராணுவ பயன்பாட்டிற்கு மட்டும் இந்த வெடிப்பொருள் பயன்படுவது என்பது திண்ணமாகிவிட்டால் பிற பயன்பாட்டுக்கான பட்டாசு தயாரிப்பு குறையும். அங்கனம் குறையும் வகையில் இந்த ஆலைகள் மூடப்படும். இந்த ஆலைகள் மூடப்படும் வேளையில் தவிர்க்க ஒண்ணாத போர்க்கருவிகளுக்கு மட்டும் இந்த வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்படும். இதெல்லாம் ஏன் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், சுற்றுச்சூழல் கேடு மட்டுமல்ல, மாந்த உயிர்களுக்கு கேடு. ஆண்டுதோறும் குறைந்தது 2, 3, 4 வெடி விபத்துகள், பட்டாசு ஆலை விபத்துகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. அண்மையில் விருதுநகரில் நடந்த விபத்தில் ஒரு கிராமத்தை சார்ந்த 25
அப்பாவி தொழிலாளர்கள் இறந்துள்ளார்கள். அந்த காணொளியில் மக்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவுதான் வெடி விபத்து நடந்த போதிலும் நாங்கள் பிழைப்புக்காக மறுநாள் வெடிக்கடைக்கே சென்று சேர வேண்டி உள்ளது. அப்படியானால் பிராண்டட் பட்டாசு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி வைத்துள்ளவர்கள் மட்டுமே பாதுகாப்பு உபகரணங்களையும் பாதுகாப்புகளையும் வைத்து கொண்டு தயாரிக்கிறார்கள். அதிலும் சிறு நேர்ச்சி ஏற்பட்டுவிட்டால் அதுவும் தரைமட்டமாகி விடுகிறது. இப்படி இடுபாடுகளில் சிக்கியும் தீயில் கருகியும் அப்பாவி தொழிலாளிகள் உயிர் விடுவதை தடுக்க எப்படி நெகிழி தீமை 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 என்று உணவு விடுதிகளில் நெகிழி இலைகளை நெகிழி மடிப்பான்களை நெகிழியில் பொட்டலம் கட்டுவது தவிர்க்க வேண்டும் என்று சட்டம் போட்டார்களோ, ஆனால் உற்பத்தியை தடுக்கவில்லையோ, அதுபோல் இந்த பட்டாசை இனி பிறந்த நாள் இறந்த நாள் திருமணம் சீமந்தம் வளைகாப்பு மஞ்சள் நீர் இந்து இஸ்லாம் கிறிஸ்டின் புத்த சீக்கிய ஜைன எந்த சமயத்து விழாக்களானாலும் அத்தனை சமய விழாக்களிலும் பட்டாசு பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும். தடுக்க கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உற்பத்தி குறையும். அவர்களை மாற்று தொழிலுக்கு பழக்கி அவர்களுக்கு வேறு வாழ்வாதாரங்களையும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த சிவகாசி மாவட்டம் முழுக்கம் உள்ள குடிசை தொழிலாக உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் குடிசை தொழிலாக உள்ள நிலையை மாற்ற வேண்டும். அண்மையில் விருதுநகர் பக்கத்தில் இறந்த அப்பாவி 25 தொழிலாளர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே ஒரு டாஸ்மார்க்கில் கள்ளச்சாராய கலப்பு விஷம், அதாவது டாஸ்மார்க்கு சாராயம் அதில் பிளாக்கில் விற்பது கலப்படம் செய்ததனால் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் தரும்பொழுது தொழிலாளராக இருந்து உழைப்பின் போது ஏற்பட்ட நேர்ச்சியால் இறப்பவர்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம் என இழப்பீடு வழங்குவதில் என்ன தவறு இருக்கிறது? அவர்களுக்கு வெறும் 2 லட்சம் 3 லட்சம் மற்றும் அடிபட்டவர்களுக்கு 1 லட்சம் என்று குறிப்பிடுகிறது. இந்த விருதுநகர் நடந்து முடிந்த 2 நாட்களில் நேற்று மீண்டும் கேரள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டு அங்கு 13 அப்பாவி தொழிலாளர்கள் இறந்துள்ளனர். எனவே இந்த பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு மூடு விழா செய்வோம். பட்டாசு தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் பெண்களும் சிறுவர்களும் மாற்று தொழிலுக்கும் மாற்று தொழில்களை ஏற்படுத்தி தருவதற்கும் அரசு முனைய வேண்டும். அவருடைய வாழ்வாதாரத்தை காக்க வெவ்வேறு தொழில்களை அங்கு ஏற்படுத்த வேண்டும். இராணுவ பயன்பாட்டிற்கு மட்டுமே இந்த கந்தகம், அமோனியா, நைட்ரேட் மற்றும் பாஸ்பர பொருட்களை பயன்படுத்துவதை கண்காணிக்க வேண்டும். எனவே மனித உயிர்கள் காக்கை குருவி போல வெடித்து சிதறி கருகி மடிவது மாந்தகுலத்திற்கு நல்லதல்ல. எல்லா வேலைகளிலும் நேர்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னாலும் தெரிந்தே நேர்ச்சி ஏற்படும் என்கிற இந்த தீயோடன் விளையாடும், இந்த வெடிபொருட்களுடன் விளையாடும், வேதிப்பொருட்களுடன் விளையாடும் இந்த விளையாட்டு கொடுமையான மரணத்தை ஏற்படுத்துகிறது. எனவே தமிழ்நாட்டு அரசே, இந்திய நடுவண் அரசே, சாதாரண பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் பட்டாசுகளை தடுப்போம். இராணுவ போருக்கு பயன்படுத்தப்படும் வெடிபொருட்களை மட்டுமே அனுமதிப்போம் என கூறி, கேரளத்திலும் தமிழகத்திலும் பட்டாசு விபத்தினால் இறந்த அப்பாவி தொழிலாளர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும், அவர்களை பிரிந்து வாழும் குழந்தைகள், தந்தை தாயை இழந்த குழந்தைகள் யாவற்றிற்கும் அரசு பொறுப்பெடுத்து வேலைவாய்ப்பும் கல்வியும் அளித்து உதவ வேண்டும். அங்கனமே கேரள அரசும் அங்கனமே செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.